ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நாம் கிளாசியஸ் மொசாட்டி ஈக்குவேஷன் அதை டெரைவ் பண்ணுவோம். அதை டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜ். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு வச்சுக்கலாம். இதில் டோட்டலாக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா ப்ளஸ் q அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமென்ஷன், இந்த சார்ஜ்டு பாடி வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால தான் என்னென்னு சொல்கிறோன்னா பாயிண்ட் சார்ஜ். இப்போ ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கலாம். ஒன்றில் q1 கூலும் சார்ஜ் இருக்குது, இன்னொன்றில் q2 கூலும் சார்ஜ். இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் r. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். இப்போ q1 பாசிட்டிவ், q2 நெகட்டிவ் அப்படின்னு வைங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ரெண்டுமே பாசிட்டிவ் அல்லது ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்குதுன்னு வைங்க. அப்போ இங்கே என்ன இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். q1 q2ங்க ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் தான் அட்ராக்ட் பண்ணும். இப்போ இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, இதோட மேக்னிடியூட், இதோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர்லால் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. 1/4πε0 இன்ட்டு q1 இன்ட்டு q2/r². இதுதான் ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா பை கூலும்ஸ் லா, கூலும்ஸ் விதிப்படி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம் q. இந்த பாயிண்ட் சார்ஜ் எவ்வளோ தூரத்துக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சுருக்குதோ அந்த ஏரியாவெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். The space around the point charge in which its influence is felt. ஒரு புள்ளி மின்னோட்டத்தை சுற்றி எந்த எல்லை வரை அதனுடைய ஆக்கிரமிப்பை காட்டுகிறதோ அந்த வெளி அதன் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஸ்பேஸ் அரவுண்ட் தி பாயிண்ட் சார்ஜ் இன் விச் இட் ஷோஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் வைக்கிறேன். அது வந்து q1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் r. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம கூலும்ஸ்லாம் அப்படி சொன்னால் என்ன வரும்? 1/4πε0 q இன்ட்டு q1/r². சப்போஸ் இந்த q1 வந்து எக்ஸாக்டாக 1 கூலும் அப்படின்னு வைங்க. இந்த ஃபோர்ஸை நான் என்னன்னு சொல்லலாம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த ஒரு கூலும் சார்ஜ் அது எந்த பாயிண்டில் வச்சுருக்கிறோமோ அந்த பாயிண்டில் எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் அந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த். அதை எப்படி எழுதலான்னா E is equal to 1/4πε0 q/r². The electric field strength at this point. இப்போ பாயிண்ட் சார்ஜஸ் ஏர் அல்லது வேக்கமில் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். இதே பாயிண்ட் சார்ஜஸை வேறு ஏதாவது ஒரு மீடியத்தில் வைக்கிறோம். உதாரணத்துக்கு வாட்டர் அல்லது ஒரு கிளாஸ் டியூப்குள்ளே வைக்கிறோங்க, கிளாஸ் மெட்டீரியல்குள்ளே வைக்கிறீங்கன்னா அப்போ மீடியம் வேறு, அதாவது அதோட சரௌண்டிங்ஸ் வேறு. அங்கே வந்து பெர்மியபிலிட்டி எப்சிலான்0 வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஒரு மீடியம், அந்த மீடியத்தில் வர ஃபோர்ஸை என்னென்னு வச்சுக்கலாம்னா Fm, ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ் இன் அ மீடியம் m. அதுக்கு என்ன ஃபார்முலானா 1/4πε. எப்சிலானுங்கிறது அந்த மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி இன்ட்டு q1 இன்ட்டு q2/r². அதே ஏர் அல்லது வேக்கமில் ஃபோர்ஸ் என்ன? F is equal to 1/4πε0 q1 இன்ட்டு q2/r².
ஆர் ஸ்கொயர். இப்போது எஃப் பை எஃப்எம் என்ன வரும்? ஏரில் 2 பாயிண்ட் சார்ஜஸ் கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதே டிஸ்டன்ஸில் வேறு ஒரு மீடியத்தில் அந்த பாயிண்ட் சார்ஜஸ் கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் போட்டோம்னா எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுன்னு வரும். சரி, இதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்தோம்னா ஏரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்? 1 பை 4 by epsilon naught q by r square. அந்த பர்டிகுலர் மீடியத்தில் போது பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் தான் சொல்கிறோம், q by r square. இப்போ E by EM மீடியம் இருக்கும்போது இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த மீடியம் ஏரில் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா? எப்சிலான் பை எப்சிலான் நாட். இந்த எப்சிலானுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். எப்சிலான் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அல்லது ஏர், எப்சிலான் ஆருங்கிறது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்போ இதுலேருந்து எப்சிலான் ஆரை நம்ம என்னன்னு சொல்லலான்னு பாருங்கள். எப்சிலான் பை எப்சிலான் நாட். ஸோ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது எப்சிலான் பை எப்சிலான் நாட். அப்போ இங்கே பாருங்கள், எஃப் பை எஃப்எம்ஐ எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுன்னு எழுதியிருக்கோம், இ பை இஎம்ஐயும் எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுன்னு எழுதியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டுலேருந்தும் எஃப் பை எஃப்எம் இ பை இஎம் இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம்? எப்சிலான் ஆர். therefore E by EM is equal to F by FM is equal to epsilon by epsilon naught, which is equal to relative permittivity. இதுக்கு இன்னொரு பேர் dielectric constant. relative permittivity அல்லது dielectric constant. இதை வேறு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம்னா கெப்பாசிட்டர்ஸ் வச்சும் சொல்லலாம். இப்போ அதை எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். கெப்பாசிட்டர்னா என்ன? சார்ஜ் ஸ்டோரிங் டிவைசஸ். கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கண்டென்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார்ஜ் ஸ்டோரிங் டிவைசஸ்க்கு பேர் தான் கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கண்டென்சர்ஸ். சார்ஜை போக முடியாமல் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கெப்பாசிட்டர்ஸ் அல்லது கண்டென்சர்ஸ்னு சொல்கிறோம். இதில் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். 2 பிளேட்ஸ் சேம் ஏரியா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கோம். ஒரு பிளேட்டோட சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு பிளேட்டோட சர்ஃபேஸில் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதுதான் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். 2 பிளேட்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை பொட்டென்ஷியல். இந்த 2 பிளேட்டில் ஏதாவது ஒரு பிளேட்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிவைடட் பை இந்த 2 பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதுதான் கெப்பாசிட்டன்ஸுக்கு ஃபார்முலா. இந்த கெப்பாசிட்டன்ஸை வச்சு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அல்லது கரெக்ட் தான் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கெப்பாசிட்டன்ஸ் வச்சு சொன்னால் என்னென்னதுன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல் ஆர் மீடியம்.
இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் அந்த பர்டிகுலர் மீடியத்தை வைக்கும்போது இந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் என்னவோ அது சி. ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஏர் இருக்கும்போது இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் சி நாட். இந்த ரேஷியோவும் எதுக்கு ஈக்குவல்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மூணு ஃபார்மா தெரிஞ்சுக்கங்க. E/Emமும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அல்லது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான். C/C நாட்டும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அல்லது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இப்போ நாம் கிளாசியஸ் மொசாட்டி ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் இதுக்கு என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஒரு parallel plate capacitor which is filled with a dielectric material which may be in gas or liquid or solid state. ஒரு parallel plate capacitor இருக்குது. அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் gaseous ஸ்டேட்டில் அல்லது லிக்விட் ஸ்டேட்டில் அல்லது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல். டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்னால் அது வழியாக சார்ஜை போகிறக்கு அலோவ் பண்ணாது. அதாவது இன்சுலேட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு parallel plate capacitor இருக்குது. ஒரு பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இன்னொரு பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், அதாவது ஒரு இன்சுலேட்டர் இருக்குது. இன்சுலேட்டர்னால் தெரியும், அது வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகாது, சார்ஜஸ் போகாது. அந்த இன்சுலேட்டர் வந்து சாலிட் ஃபேஸில் இருக்கலாம், அல்லது லிக்விட் ஃபேஸில் இருக்குது, அல்லது கேசியஸ் ஃபேஸில் இருக்கலாம். அப்படி எடுத்துக்கிறீங்க. ஸோ அதை ஃபஸ்ட் சொல்லலாம். ஸோ அப்போ என்ன எடுத்துக்கிறோம்? let us consider a parallel plate capacitor filled with a dielectric na insulator. Dielectric material which may be in gaseous or liquid or சாலிட் ஸ்டேட். ஸோ அது கேஸாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம் அந்த சப்ஸ்டன்ஸ். இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் சார்ஜ் இருக்கிறனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் போலரைஸ் ஆகிரும். நார்மலாக அது வந்து நான் போலார். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கிறனால போலரைஸ் ஆகிரும். போலரைஸ் ஆனால் என்ன ஆகும்? ஒரு சைடு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், இன்னொரு சைடு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்போ அது போலரைஸ்டு ஃபார்மில் இருக்கும். இது வந்து இன்டியூஸ்டு போலரைசேஷன். ஏன் இன்டியூஸ்டு போலரைசேஷன் சொல்கிறோம்? ஏற்கனவே அது நான் போலார், பட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு போலாராக மாறுது. அதனால தான் என்ன சொல்கிறோம்? இன்டியூஸ்டு போலரைசேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து போலரைஸ் ஆகிடுச்சு. ஒரு சைடு நெகட்டிவ் சார்ஜ், இன்னொரு சைடு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எண்டு பாசிட்டிவ் பிளேட் பக்கத்தில் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு எண்டு வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டுக்கு க்ளோஸாக இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜை நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் கொஞ்சமாக இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் கொஞ்சமாக நியூட்ரலைஸ் பண்ணும். அப்போ டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் இருந்து இன்டியூஸ்டு போலரைசேஷனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து குறையுது. டியூ டு இன்டியூஸ்டு போலரைசேஷன் வந்ததுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருக்குது.
அதை எப்படி நம்ம எழுதலாம்னா, in the presence of electric field E is equal to E naught minus EP. E நாட்டுங்கிறது in the absence of dielectric material electric field. EPங்கிறது electric potential due to presence of this dielectric material in the regionல. ஸோ இப்போ இந்த ரீஜனில் dielectric material இருக்கிறனால கொஞ்சம் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சிருக்கும், அதுதான் இபி. அப்போ இப்போ நெட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எவ்வளோனா இ நாட் மைனஸ் இபி. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இ நாட் எதுக்கு ஈக்குவல்? இ ப்ளஸ் இபி. பட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் தி dielectric மெட்டீரியல் எப்படி கொடுக்கலான்னா, E plus 4 pi P. Pங்கிறது dielectric polarization, where P is dielectric polarization. It is equal to induced dipole moment per unit volume of dielectric. It is induced dipole moment per unit volume. ஸோ ஓரளவு கன அளவில் அல்லது 1 cm³ வால்யூமில் எவ்வளவு டைபோல் மூமெண்ட் இருக்கோ அதுதான் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் தி டைஎலக்ட்ரிக். இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்கலான்னா, n number of molecules in unit volume into induced dipole moment of molecule. ஸோ என்னங்கிறது யூனிட் வால்யூம், 1 cm³ எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கோ அது n. மியூ இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் ஆஃப் 1 மாலிகுல். ஒவ்வொரு மாலிகுலுக்கும் மியூ இன்டியூஸ்டுங்கிற அளவுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்குது, இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட். அப்போ மொத்தமாக n மாலிகுல்ஸ் யூனிட் வால்யூமில் இருந்துச்சுன்னா அதோட டோட்டல் டைபோல் மூமெண்ட் n இன்ட்டு மியூ இன்டியூஸ்டு. இதுதான் வந்து டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன். ஈக்குவேஷனில் நம்ம இந்த பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்கள். இ நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? இ நாட் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் 4 பை என் இன்ட்டு மியூ இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட். பட் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் எதுக்கு ஈக்குவல்? polarizability into applied electric field. And this polarizability in the case of non-polar molecules வச்சு polarize பண்ணிங்கன்னா this is distorted polarization அல்லது distortion polarization. அப்போ அது ஆல்ஃபா டி இன்ட்டு ஈன்னு எழுதலாம். ஸோ இந்த மியூ இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? E naught is equal to E plus 4 pi n alpha d E. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஈயால் டிவைட் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? E naught by E is equal to E by E plus 4 pi n alpha d into E by E. E cancel. E நாட்டுங்கிறது என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு
in the air or vacuum. ஈங்கிறது என்ன? அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் in the presence of a dielectric material or insulator. ஸோ அப்போ இந்த E0/E என்னென்னு போட்டுக்கலாம், முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து dielectric constant. So epsilon r is equal to E/E1 plus 4 pi n alpha d. இதுதான் நம்மளுக்கு ஒரு ஆன்சராக வருது. சரி, சப்போஸ் இப்போ நம்ம எடுத்துக்கிற டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் வந்து 1 mole சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். 1 mole சப்ஸ்டன்ஸ் இஸ் டேக்கன், இட்ஸ் மோலார் வால்யூம் இஸ் விஎம்னு அசியூம் பண்ணிக்கங்க. அதோட டென்சிட்டி ரோ, மாலிகுலர் மாஸ் எம்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அது என்ன சொல்லலாம், சப்போஸ் ஒன் மோல் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல், நம்ம எடுத்துக்கிற அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, 1 mole dielectric material is taken whose அதோட மோலார் வால்யூம் is Vm and density is rho. Its molecular weight is its molar weight or molecular weight. கேபிட்டல் M அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட மெட்டீரியல் 1 mole, அதோட மோலார் வால்யூம் Vm, டென்சிட்டி ரோ, இதோட மாலிகுலர் வெயிட் எம்னு வச்சுக்கங்க. இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் யூனிட் வால்யூம் n எப்படி எழுதலான்னா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் 1 mole எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கோ அவோகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டிவைடட் பை 1 mole மாலிகுல்ஸோட வால்யூம் தான் மோலார் வால்யூங்கிறோம். ஸோ Vm. மாதிரி டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ஜென்ரலாக மாஸ் பை வால்யூம். இங்கே நாம் 1 mole கேஸ் எடுத்துக்கிறோம், அதோட மாஸ் தான் மோலார் மாஸ் அல்லது மாலிகுலர் மாஸ் m டிவைடட் பை வால்யூம் Vm. இப்போ இதை நாம் இந்த நம்ம டெரைவ் பண்ணுற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபைனலாக என்ன டெரைவ் பண்ணியிருக்கோன்னா, epsilon r is equal to 1 plus 4 pi n alpha d. So n எதுக்கு equal, na by Vm into alpha d. இப்போ இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. epsilon r minus 1 is equal to 4 pi Na alpha d by Vm. அப்போ இந்த Vm இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா epsilon r minus 1 into Vm is equal to 4 pi Na into alpha d. இந்த டென்சிட்டி ஃபார்முலாலேருந்து Vm என்னன்னு சொல்லலாம், Vm is equal to molar mass by density. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. epsilon r minus 1 into Vmக்கு பதிலாக molar mass by density is equal to 4 pi Na alpha d. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா கேஸ் மாலிகுல்ஸுக்கு லோ ப்ரெஷரில் ஒபே பண்ணுது. ஏன்னா லோ ப்ரெஷரில் கேஸ் மாலிகுல்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஸோ ஒன்று இன்னொன்று அட்ராக்ட் பண்ணவோ ரிப்பல் பண்ணவோ செய்யாது. பட் ஹை ப்ரெஷருங்கும் போது கேஸ் மாலிகுல்ஸ் ரொம்ப பக்கத்தில் வரும்.
அதே மாதிரி கண்டென்ஸ்டு ஃபேஸஸ் லிக்விட் சாலிட் அதுலேயும் மாலிகுல்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும், அப்போவும் இந்த ஈக்குவேஷன் ஒபே ஆகாது. ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் கேஸஸ், அது நான் போலார் கேஸஸாக இருக்கணும். ஃபார் நான் போலார் கேஸஸ் அட் லோ ப்ரெஷர். ஸோ லோ ப்ரெஷரில் எப்படி இருக்கும், வேர் தி இன்டியூஸ்டு டைபோல்ஸ், இன்டியூஸ்டு டைபோல்ஸுங்கிறது அந்த கேஸ் மாலிகுல்ஸ் தான், ஆர் ஃபார் அவே, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, இந்த இன்டியூஸ்டு டைபோல்ஸ் ஒன்று கூட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ அப்போ மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வந்து ஒபே ஆகுது அல்லது ஹோல்ட்ஸ் குட். பட் ஹை ப்ரெஷரில் கேஸஸ்க்கோ அல்லது கண்டென்ஸ்டு ஃபேஸஸ் லைக் சாலிட் லிக்விடுக்கோ இது வந்து ஒபே ஆகிறது இல்லை. இட் டசன்ட் ஹோல்ட் குட். திஸ் ஈக்குவேஷன் does not hold good for gases at high pressure and liquid and solid phases. ஸோ இது ரெண்டு கண்டென்ஸ்டு ஃபேஸஸ், இந்த ஃபேஸஸ்க்கும் டஸ் நாட் ஹோல்டு குட். ஸோ அப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த ஈக்குவேஷனை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி எழுதுகிறோன்னா E prime is equal to E naught plus 4/3 pi p minus 4 pi p. ஸோ E naught என்னன்னு ஏற்கனவே முன்னாடி எழுதியிருக்கோம். E naught வந்து E plus 4 pi p. இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ E prime is equal to E primeங்கிறது கண்டென்ஸ்டு ஃபேஸஸ் அல்லது கேஸஸ் அட் ஹை ப்ரெஷரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு. E plus 4 pi p plus 4/3 pi p minus 4 pi p. ஸோ இந்த minus 4 pi p plus 4 pi p கேன்சல். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். E plus 4/3 pi p E prime. இப்போ இந்த E naught is equal to E plus 4 pi p இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம். E naught minus E is equal to 4 pi p. இதில் நான் இப்போ ஈயை காமன் எடுக்கிறேன்னு வைங்க. இப்போ என்ன வரும், E naught by E minus E by E is equal to 4 pi p. லெஃப்ட் சைடில் E மட்டும் காமன் எடுத்துருக்கு. E naught by E என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எப்சிலான் R dielectric constant minus E by E 1 is equal to 4 pi p. ஸோ அப்போ நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த 4 pi p எதுக்கு ஈக்குவல், E இன்ட்டு எப்சிலான் R minus 1. அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது,
E prime is equal to E plus இந்த 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. 4πpக்கு பதிலாக என்னன்னு எழுதலாம்? E into epsilon r minus 1. ஸோ இதுதான் ஆன்சர். இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3. ஸோ 3e இங்கே ஈயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா E into epsilon r plus 1e into minus 1 minus e. So 3e minus e என்ன ஆன்சர்? 2e. இங்கே plus e into epsilon r by 3. இந்த ரெண்டுலேயும் மறுபடியும் எதை காமன் எடுக்கலாம்? ஈயை காமன் எடுக்கலாம். ஈயை காமன் எடுத்திங்கன்னா ஏற்கனவே கீழே 3 இருக்குது. e by 3 epsilon r plus 2. இதுதான் E prime. இப்போ இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட்டை இந்த கண்டென்ஸ்டு ஃபேஸஸ்க்கு எப்படி எழுதலாம்? mu induced is equal to alpha d into E prime. Dielectric polarization P இதுக்கு என்ன ஃபார்முலா? n into mu induced. ஸோ n எதுக்கு? n into alpha d into E prime. ஏற்கனவே என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா E into epsilon r minus 1 is equal to 4πp. இதிலிருந்து p என்ன? E into epsilon r minus 1 by 4π. E primeக்கு வேல்யூ தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த pக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? இது என்ன? E into epsilon r minus 1 by 4π is equal to n into alpha d into E prime எதுக்கு ஈக்குவல்? E by 3 epsilon r plus 2. இந்த ஈயும் கேன்சல். இந்த epsilon r plus 2 கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்? epsilon r minus 1 by epsilon r plus 2 is equal to இந்த 4π இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 4π by 3 n into alpha d. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி n is number of molecules per unit volume. For 1 mole substance, ஸோ என்னன்னு எழுதலாம்? Avogadro number of molecules divided by molar volume Vm. அதே மாதிரி density molecular mass by molar volume. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா epsilon r minus 1 by epsilon r plus 2 is equal to 4 by 3 into Na by Vm என்னக்கு பதிலாக into alpha d. இந்த Vm இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த Vm மறுபடியும் எப்படி எழுதலாம்? m by rho.
ஸோ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வாட் இஸ் Vm? epsilon r minus 1 by epsilon r plus 2 into m by rho is equal to 4 by 3 Na into alpha d. So this is called Clausius Mossottì equation. இது அப்படியே எதுக்கு ஈக்குவல்னு வச்சுக்கிறோன்னா பிஎம்ங்கிறது மோலார் போலரைசேஷன். And this equation is called Clausius Mossottì equation.